ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சிறைக்கடி காசை சீரியல் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே சீதா அம்மாவை தான் காமிப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்யா காஃபி குடிக்க சொல்லி கம்பல் பண்ணி கொடுப்பா. இல்லைடா, மாப்பிள்ளையோட அந்த தாலி செடி வேறு மாப்பிள்ளையோட அம்மாவோட தாலி செடியில் செஞ்சது, அதனால மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரோ எனக்கு பயமாக இருக்குன்னு. சத்யா அதெல்லாம் அருண் மாமா எதுவும் சொல்ல மாட்டார், நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லும்போது சீதா அழுதுகிட்டே வருவா. என்னடி என்ன ஆச்சுன்னு. அம்மா ஒரு தாலி இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டாருமான்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்போவே நான் இதுக்கு தான் சந்தேகப்பட்டேன், ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரியே ஆயிடுச்சு, இது வேற மாப்பிள்ளையோட இதுக்கு போனதால வேற அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாக இருக்கும்னு சொன்னானே. ஆமாம்மா நீ ஏன் போனேன்னு சொல்லிட்டு திட்டினாருன்னு சொல்லுவாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ திருடங்க மாதிரியே வேஷம் போட்டுட்டு வருவாங்க. வேஷம் போட்டு வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், வேஷம்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க, அங்கே போய் மாட்டிக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் போயிடுவாங்க. என்றானே எல்லாரும் என்னென்னு கேட்டவொடனே இவங்க 2 பேரும் திருடங்க மாதிரியே நடிப்பாங்க. நாங்கள் 2 பேர் திருடாங்க, திருடின நகையை உருக்கிறதுக்காக இங்கே வந்தோடனே அப்படிலாம் இங்கே வர முடியாது, நீங்கள் 2 பேரும் புதுசாக இருக்கீங்களே, யார் சொன்னதுன்னு அந்த சாமியார் வேஷம் ஒரு அம்மா போடுவாங்கல்ல, அவங்கள ஏதாச்சுமா மீட் பண்ணோம், எங்களோட கஷ்டத்தெல்லாம் சொன்னோம், அவங்க தான் உங்கள் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே அப்படியா, இன்னைக்கு அவ கூட வரேன்னு தான் சொன்னா, கோயிலில் ஒரு சரடு அடிச்சேன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, இன்னும் காணோன்னே. சரிம்மா நீங்கள் எங்களை நம்ப மாட்டீங்க, சொர்ணாக்கா வரட்டும், வந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்துட்டு திருட்டு நகையெல்லாம் உருக்கி நிற்கிறீங்களா, எத்தனை தடவை சொன்னாலும் இது பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுருவாங்க. அப்போ இவ வந்து சார் உங்கள் இன்ஸ்பெக்டர் யார் சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறேன்னொன்னே, அதெல்லாம் முடியாது, போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னுவாங்க. முத்துவும் மீனாவும் சார் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு, அட நீ வேற சும்மா இருமா, நாங்கள் வந்து திருடங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் நம்பவே மாட்டாங்க. மாட்டுறவங்க எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க, இந்த கதையெல்லாம் நல்லா சொல்லுவீங்க சொல்லிட்டு சொல்லுவா. மீனாவும் சொல்லுவா, ஓ உன் பொண்டாட்டிக்கும் நல்லா பொய் பேச சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் நம்பவே மாட்டாங்க. சரி முத்து சொல்லுவா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கிட்ட மட்டும் பேசுங்க, உங்களுக்கு புரியும்னு சொன்னோன்னே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி திருட்டு கேஸில் நகை திருட்டு கேஸில் நாங்கள் ஒரு கும்பலை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் 2 பேர் முத்து மீனான்னு இருக்காங்க, அவங்க உங்கள் புள்ள மருமகன் சொல்கிறாங்கன்னொடனே ஆமாம் சொன்னோன்னே போலீஸ் வந்து நீங்கள் ஃபோன்லலாம் பேசாதீங்க, நேரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அதுக்குள்ளே அவரு அண்ணாமலை ஃபோன் பண்ணி ரவியும் ஸ்ருதியும் போக சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதி வந்துட்டு என்னது இது கெட்டப்பு, உங்களை பார்த்தா எனக்கே ஆள் அடையாளம் தெரில சொல்லிட்டு பேசணுன்னே இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிடுவாங்க. என்னாச்சுன்னு சொன்னோன்னே இது மாதிரி இவங்க எங்களோட அக்கா அண்ணி தான் நகை திருட்டு போனது உண்மைதான் சார், அதை கண்டுபிடிக்க தான் இப்படி வந்திருக்காங்கன்னு, இவனா போலீஸ் இவன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.